सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। இன்றைய பாடம் ஸ்ரீ ரமண பகவான் அருளிய உபதேச உந்தியார் அப்படின்னு ஒரு பாட்டு 30 ஸ்லோகம் இருக்கு. பகவான் ரமணர் நம்முடைய சாஸ்திரங்களில் பெருசாக இருக்கிறது எல்லாமே மக்களுக்கு நல்ல எளிமையாக புரியணும் என்பதற்காக எவ்வளவுக்கு எளிமைப்படுத்தி சொல்லி புரிய வைக்கணுமோ அவ்வளவுக்கு அவராகவே கூட சிலது எழுதியிருக்காரு. சில பேர் வேண்டுதலின் பேர்லையும் சில சாஸ்திரங்களை பண்ணியிருக்கார். நம்ம பார்த்துருக்கோம், பகவத்கீதை மொத்தம் 700 ஸ்லோகம். அதை எத்தனை அடக்கிட்டாரு? 42 ஸ்லோகத்திலேயே அதனுடைய சாரம் முழுவதும் அடக்கிட்டார். அது மாதிரி 40 ஸ்லோகத்தில் உண்மையை பற்றி எடுத்து சொன்னார். உள்ளது 40ன்னு. அதுவும் இதுவும் ஒரு அன்பை சொல்லி தான் செய்திருக்கார் ரமணர். முருகனார் அப்படின்னு ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு அன்பர் அவருடைய வேண்டுதலுக்கு இணங்கி இந்த உபதேச உந்தியார் பண்ணியிருக்கார். அவர் உபதேச உந்தியார் தமிழில் எழுதின பிறகு ஒரு அன்பர் இது அப்படியே சமஸ்கிருதத்திலையும் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டதுனால அதே 30 ஸ்லோகத்தை தமிழில் சொன்னதை உந்தி பறன்னு எழுதின அந்த உபதேச உந்தியாரை சான்ஸ்கிருத்திலையும் எழுதினார். அதுக்கு பேர் எப்படி வச்சாங்கன்னா உபதேச சாரம். அதனால இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த நூல் உபதேச சாரம், உபதேச உந்தியார் ரெண்டுமே சேர்த்து இருக்கு. உபதேச சாரம்ங்கிற அந்த சான்ஸ்கிருத்தில் செய்யுள் மட்டும் இருக்கும், பொருள்தான் தமிழில் இருக்கேன். அதனால இப்போ என்ன விஷயம், இந்த விஷயத்தில் இந்த 30 ஸ்லோகத்தில் என்னதான் சொல்ல போறார் அப்படின்னா, நமக்கு ஒரு உண்மை தெரியும். சாதனை பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் அதெல்லாம் சுருக்கி 4 வழிகள் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் சாதனை பண்ணலாம். என்ன 4 வழி? அது கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம்னு. இதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கா? வழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்வதற்கெல்லாம் கர்மம், செயல்னு பேரு. இந்த நாளில் கர்மம் ஒண்ணுதான் உண்மையிலே செயல் மாதிரி இருக்கு. இந்த பக்தி, ஞானம், யோகம் இது செயல் மாதிரி தெரியல, ஆனால் கூட செயல்ல வருது. அதனால இந்த உபதேச உந்தியார்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு? கர்ம யோகத்தில் இருக்கக்கூடியதையும் ஞான யோகத்தில் இருக்கக்கூடியதையும் மற்ற 2 யோகத்தில் இருக்கக்கூடிய சமாச்சாரத்தையும் அப்படியே சாரமாக பிழிந்து 30 ஸ்லோகத்தில் தந்துட்டார். அந்த காலத்தில் ஒரு வாரம் இருந்தது, அதாவது டிஸ்பியூட்டும்பாங்க, தர்க்கம் பண்ணுறது. இப்போ நம்மக்கிட்ட இந்த உலகத்தில் திருஷ்யத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, இருக்காரு. கர்மம்னு ஒன்று இருக்குதுல்ல, இருக்குது. கர்மம் என்ன தரும்? பலாப்பலன் தரும். அப்புறம் கடவுள் என்ன தருவார்? அருள் ஆசி தருவார். நம்ம கேட்டதெல்லாம் தருவார். அதை 3 சொல்கிறோம். இப்போ கடவுள்னு ஒன்று இருக்கு, கர்மம்னு ஒன்று இருக்கு, செயலான அந்த பலாபலனும் ஒன்று இருக்கு. இப்போ கர்மம் செய்யறதுக்கு யாராவது சொல்லி நம்ம செய்யறோமா,
இல்லை நாமெல்லாம் சுதந்திரமா செய்கிறோமா? ஏன்னா இந்த உபதேச உந்தியார் பாடத்துல ரொம்பவும் உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கர்மத்திலிருந்து வரக்கூடிய தப்பான அபிப்பிராயத்தை கண்டுபிடிச்சு தர்றார் ரமணர். கர்மம் எல்லாமே செய்திடும்னு ஒரு சாதா சொல்றாங்க. அது யாருன்னு கேட்டா இந்த மீமாம்சைக்காரவங்க. மீமாம்சைன்னா 6 தர்சனத்துல ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்றார், கர்மம் பலன் தருது. நல்லது செஞ்சா நல்ல பலன் தரும், கெட்டது செஞ்சா கெட்ட பலன் தரும். கர்மமே பலன் தந்துடுது. அப்படி இருக்கிறப்போ அவன் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆண்டவனை எதுக்கு போட்டு அவன் தான் பலன் தரான்னு சொல்றீங்க? தேவையே இல்லை. ஆண்டவன் ஒருத்தர் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கர்ம மீமாம்சைக்காரர். உத்தம மீமாம்சைன்னு ஒன்று இருக்கு, அவங்க அப்படி சொல்றதில்ல. கர்மம்னு ஒன்று இருக்கு, செயல்னு ஒன்று இருக்கு. அது பயன் தருதுன்னு சொன்னா அந்த பயனை தர்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதுவா எப்படி வரும்? வராது. அதனால அதுக்கு ஒரு ஆள் இருக்காது, அவர் தான் இறைவன் அப்படின்னு கொண்டு போவார் அவர். அந்த பாட்டு அமைத்த விதம் எப்படி இருக்கு தெரியுமா? நமக்கு ஒரு தெரியாத விஷயம் ஒன்று தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, நமக்கு ஒரு குதூகலம் வரும். குதூகலம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபேமஸான ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கண்டுபிடிச்சவன்ன சொல்லிட்டு சும்மா நிக்கல, ஒரு இடத்துல ஓடிட்டார், சொல்லிட்டே ஓடிட்டார். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. நாம ஒரு நாள் எதுவும் சொல்லல, யார் யாரோ சொன்னதான் நாம சொல்லிட்டு இருக்கோம். தண்ணிக்குள்ள மூழ்கி குளிச்சுட்டு இருக்கிறவருக்கு ஏதோ ஒரு அறிவு பிறக்குது. பிறந்தவொடனே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு யூரேக்கான்னு சொல்லி எந்திரிச்சு அவர் ஓடுறாரு. அப்போ இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சவொடனே ஒரு உத்வேகம் வருதா, எந்திரிக்கிறோம்ல. அது மாதிரி சாஸ்திரங்கள் படிக்கிற நமக்கு கண்ணை கட்டி காற்று விட்ட மாதிரி புரியாம இருக்கு. அது புரியாம இருக்கிறத எடுத்து சொன்ன உடனே இவனுக்கு புரிஞ்சிருச்சா, புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி எந்திரி கட்டு அப்படிங்கிறார். யுரேக்கான்னு சொன்ன மாதிரி நம்ம ஒன்று தெரிஞ்சிச்சுன்னு கை தூக்கி நம்ம சத்தம் போடுறோம்ல, எனக்கு தெரியும். அது மாதிரி அதை விவேகானந்தர் சொல்லியிருக்காரு எல்லாத்தையும். இப்போ நீங்கள் ரொம்ப சோம்பலாக உக்காந்துருக்குறீங்க, தூங்குறீங்க, வேலையே செய்கிறதில்ல, இந்த மாதிரிலாம் இருக்காத, அறியாமையில் மூழ்கி இருக்காத அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. என்னன்னு சொல்லி எழுப்பினார் விவேகானந்தர்? அதே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுட்டேன், உட்காந்துட்டேன்னு அப்படியே இருந்துடாத. ஸ்டார்ட் நாட் till the goal is reached. என்ன தெரிஞ்சுதோ அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நிற்காத, போயிட்டே அப்படின்னு. இந்த அரேஸ் அதே கேட்டான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு அர்ஜுனன்கிட்ட. என்னன்னு சொன்னாரு? எந்திரின்னு. நான் வேலை செய்ய மாட்டேன், என்னால் வேலை செய்ய முடியாது, என் கையெல்லாம் நடுங்குது, நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லி இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு கீழே உட்காந்துட்டார். கர்மம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்தார், இது தப்பாச்சு இது அப்படின்ட்டு. அவர் கேட்ட முதல் 2 கேள்வி, இது எங்கேருந்தப்பா வந்துச்சு உனக்கு திடீர்னு, இது உனக்குலாம் வரக்கூடாது, இது உனக்கு தகாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீ இப்படி உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்திரினார். இங்க எழுமின் விளிமின்னு சொன்னார். அவர் என்னன்னு சொல்லியிருப்பாரு? உத்திஷ்ட பரந்தப அப்படின்ற வார்த்தையை போட்டார். எந்திரி அப்படி. உத்திஷ்டன்னா எந்திரின்னு. அதே மாணிக்க வாசகரும் திருவுந்தியார் என்ற பாடல உந்தி பரன்னு எழுதுனார். நிறைய பேர் இந்த மாதிரி எழுதுறது உண்டு. அதை பேஸ் பண்ணித்தான் ரமண மகர்ஷியும் இந்த 30 பாடல் எழுதுறப்போ
உந்தி பற அப்படின்னா அப்படின்னா உந்துதல், தூக்கி விடுறது. ஒரு மாடு படிச்சிருச்சு அப்படின்னு 4 பேர் வேணும், கொஞ்சம் அப்படி பிடிச்சி தூக்கி விட்டா அது எந்திரிச்சிடும். அப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய வேலை என்ன? எந்திரின்னு சொல்றோம்ல, அதான் அது தள்ளு உண்டு அப்படிங்கிறான். பறை அப்படின்னா மேலே போடுறது, நம்ம கீழே உக்காந்து சோம்பேறியா இருக்கிறத விடுவித்து எந்திரிச்சிட்டோம்னு காட்டுறதுக்கு. அதனால தான் அந்த உந்தி பறை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதுதான் முதல் ஸ்லோகம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புஸ்தகத்தில் இந்த கதை எப்படி வந்துச்சு, கர்மம் தான் எல்லாமே செய்யும், கர்மத்துக்கு மேலே ஒரு கடவுள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு கூட்டம் தாதுகா வனத்தில் ரிஷிகள் பல பேர் அப்படி சொன்னாங்க. அது தப்புன்னு காட்டுறதுக்கு சிவபெருமானே வந்து அதை எடுத்து காட்டி மகாவிஷ்ணுவையும் சிவபெருமான் 2 பேரும் சேர்ந்து இவங்களுடைய ஆணவத்தை ஒதுக்கி தள்ளினாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, ஒத்துக்கொண்டாங்க ஆண்டவனிக்கான். இந்த மாதிரி கதையை முன்னால் உள்ள பகுதியில் நான் கொடுத்துருக்கேன் அந்த புக்கில், அதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ நம்ம நேராக சுலோகத்துக்கு இன்றைக்கி ஒரு சுலோகத்துக்கு போயிடலாம். உபதேச உந்தியா, அந்த சுலோகம் படிக்கணும். ராகம் இன்னொரு நாள் வந்து சொல்லித்தாரேன், இப்போ சும்மா படிப்போம். படிக்க முடியுமா பாருங்க. கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால் கர்மங்கள் கடவுளோ உந்தி பற, கர்மம் ஜடம் ஆடலால் உந்தி பற, கர்மம் ஜடம் ஆடல் உந்தி பற. 3 வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார். கர்மம் அதாவது கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால், கர்த்தனது ஆணையால் தான் கர்மம் வந்து பயன் தருது. கர்மம் கடவுளோ கேள்வி கேட்கிறார். கர்மத்தின் கடவுள்னு சொல்ல முடியுமா? அதுவா தந்துடும் உனக்கு பயன்னா அது கடவுள் மாதிரி ஆயிடுச்சு. உந்தி பற, இந்த விஷயம் தெரிஞ்சிட்டோம். கர்மம் ஏன் பயன் தராது, கடவுள் ஆகாது அப்படின்னு சொன்னா, கர்மம் என்ன? கர்மம் ஜடம் ஆதலால் உந்தி பற. உந்தி பற இது ஒரு வகை ராகத்தோடு முடியும் பாடல் வகை. அந்த பாடல் உங்களுடைய யூடியூப்லேயே உந்தி பறன்னு போட்டால் பாட்டு வந்துடும். திருவாசகத்திலிருந்து திருவுந்தியார் பாடல்லையும் வரும், ரமணனுடைய பாட்டே கூட வரும். ரமணர் உந்தி பறன்னா போட்டால் வந்துடும். இது மாணிக்க வாசகர் எழுதிய திருவுந்தியார் என்னும் பாடலை மையமாக வைத்து உந்தி பற பாவினத்தில் அமைத்து எழுதியது. இப்போ இந்த முதல் சுலோகத்தினுடைய கருத்தை ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்குறோம். கர்மம் அப்படின்னா கர்ம செயல்கள், பயன் தரல் அப்படின்னா பயன் தர்றது. கர்மம்னா வெறும் கர்மம் மட்டும் செய்யறதில்லை, அதில் இருக்கக்கூடிய நல்வினை தீவினையும் பயனையும் சேர்த்தே செயல்னு சொல்றாங்க. கர்த்தனது கடவுளாகிய இறைவனின் ஆணையால், ஆజ్ఞப்படி, கடவுளுடைய ஆజ్ఞப்படி தான் நாம் செய்கிற பயனு நமக்கு தரப்படுது. கர்மமானது கடவுளுடைய ஆజ్ఞையால தான் தரப்படுகிறது இன்னும் முடிச்சுட்டால் ஒரு வாக்கியம். அடுத்து கர்மமானது, கர்மம் கடவுளாகிவிட முடியுமா? கர்மமானது ஜடமாதல், அதுனா சுய இயக்கமற்ற ஜடமாக உள்ளதால். சுய இயக்கமே இல்லை எதுக்கு? கர்மத்துக்கு. அதனால அது ஜடம். இன்னும் பொருள் தர போறாருன்னா கர்மமே கடவுளாகிவிட முடியாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இங்க கொஞ்சம் விளக்கம் தந்திருக்காங்க. அனைத்திற்கும் மூல காரணமாக விளங்கும் ஆண்டவனின் ஆజ్ఞைப்படியே நாம் செய்கின்ற கர்ம செயல்களும் அதற்கேற்ப பலாபலன்களும் வந்து அமைகின்றன. ஏனெனில் கர்மாவானது சுய இயக்கமற்ற ஜடமாக உள்ளது. ஆகவே கர்ம செயல்களின் தன்மையை உணர்ந்து கர்மமே கடவுளாகிவிட முடியாது என்பதை தீர்க்கமாக உறுதிப்படுத்த வேண்டும். இதை தெரிஞ்சுக்கணும்.
நம்ம தப்பாக அபிப்பிராயம் பண்ணியிருந்தா அதை மாற்றிக்கணும்னு சொல்ல வர்றார். இத்தகைய ஒப்பு உயர்வற்ற உறுதியை பலப்படுத்துவது முக்கியமானதாகும். இது இந்த சின்ன விஷயத்தில் நமக்கு கருத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ உபதேச உந்தியாவிலிருந்து உபதேச சாரம்ங்கிற அந்த சமஸ்கிருத ஸ்லோகமும் கீழே இருக்கு. அதை உங்களுக்கு ஹரிவராசனம் பாட்டு தெரியும்ல, ஹரிவராசனம் அந்த ராகத்தில் இதை படித்து பாருங்க, வார்த்தைகள் கரெக்டாக வந்துடும். கர்த்துராஜ்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜ்ஜடம். இதுவே இது ராகத்திலேயே 30 ஸ்லோகத்தையும் நம்ம பாடலாம். ஒரு தடவை பாடுவோம், இப்போ இல்லை, இன்னும் சந்தர்ப்பத்தில். அதே மாதிரி அந்த ராகத்தையும் உந்தி பறைங்கிற ராகத்தையும் நம்ம பாடலாம். இப்போ என்ன சொல்ல வர்றாரு, இந்து சமயத்தில் நான் சொன்ன மாதிரி கர்மம், பக்தி, யோகம், ஞானம் 4 இருக்கு இல்லையா, அவற்றை சுருக்கி 2 வார்த்தையில் சொல்றதா இருந்தா கர்மம், பக்தி, யோகம் இந்த 3யுமே கர்மம் என்ற ஒன்றிலே அடைக்கலாம். ஏன்னா அதுவும் கர்மம் தான். பக்தி செய்கிறது, பூஜை புனஸ்காரம்லாம் செய்கிறோம்ல, அது எப்படி கர்மம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால் பக்திங்கிறது கூட கர்மத்திலே அடைக்கலாம், யோகத்தையும் கர்மத்திலே அடைக்கலாம். கர்மம்னு ஒன்று இருக்குது. கர்மம் என்பது செயலை குறிக்கும். கர்மம், பக்தி, யோகம் ஆகிய 3 செயல்தான். இறைவனுக்குரிய காரியங்களை செய்வது கர்மம். இறைவனிடம் காட்டும் அன்பு, பக்தி, மூச்சை நெறிப்படுத்துவது யோகம். ஆக இவை 3ம் செயல் முக்கியம் இல்லையா? செயல் செய்யாமல் எப்படி நீங்கள் யோகம் பண்ணுவீங்க, யோகாசனம் பண்ணுவீங்க? அது ஒரு விதமான செயல் தான். பக்தி செய்கிறீங்க, அந்த அன்பு காட்டுறீங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுறீங்க, அது ஒரு வகையான செயல் தான். அதனால் தனியாக ஒரு கர்மம்னு இல்லை. ஆனால் ஞானம் என்பது செய்பவனை கர்த்தர்னு சொல்கிறோம். கர்த்தான்னா செய்பவன், அந்த கர்த்தாவை பற்றி ஆராய்வது. கர்மம், யோகம், பக்தி இதெல்லாம் தள்ளிட்டா செயல்ல. ஞானம் என்பதை மட்டும் யாரை காட்டுது? இந்த 3ம் நம்ம படித்த பாடத்தில் திருஷ்யம்னு சொல்லிடணும். திருக்கு யாரு? ஞானம். அது என்ன பண்ணுவான்? எங்க சுத்தினாலும் ரமண ஒரு இடத்துல வந்து நிற்பாருங்க. எங்க எந்த வேதாந்தம் சொல்லி கொடுத்தாலும் சரி, ஒரு சாஸ்திரம் சொன்னா அவர் கை கொண்டிருக்கிற ஒரு தனி ரகசியம் ஒன்று இருக்கு, மந்திரம் மாதிரி. அந்த இடத்துல வந்து நின்றுட்டு அவர் ஜெயிச்சிருவார். அதே மாதிரி தான் இங்கேயும் எங்க வந்து நின்று ஜெயிப்பாரு? ஆமா, இந்த நான்கிறத வந்து நிற்பார். இந்த ஞானம் என்பது கர்த்தா, கர்மம் செய்கிறது கொள்வது எல்லாம் இருக்கட்டும். இந்த நான்ங்கிற இந்த ஞானம் இருக்க, இதுதான் கர்த்தா. இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது தான் இங்க பாடமே. இப்போ மீண்டும் நம்ம எங்க வந்துட்டோம் பார்த்தீங்களா? திசை விவேகமாக வந்துட்டோம். ஆனால் வேறு ரூட்டில் வருவோம். அதான் இங்க சொல்றாரு. மார்க்கங்கள் எல்லாம் செயல், செய்பவன் ஆகிய 2 பற்றியே அமைவன. செயல், செய்பவன், அதாவது கர்மம், கர்த்தா என்ற 2 பற்றியே. கர்மம் என்ற ஒன்று இருந்தால் கர்த்தாவும் இருக்க வேண்டும். செய்பவன் இல்லாமல் செயல் இல்லை. நான்கிறதே இல்லைன்னா எப்படி செயல் செய்ய முடியும்? செய்பவனை பற்றி ஆராய்கிறார் ரமணர். இப்போ இந்த செய்கிறவன் யாரு, அவன் என்ன, அவர் எப்படி கர்ம வினைக்கு பலன் அனுபவிக்கிறான், அவனுக்கு அனுபவிக்க முடியுமா, யாராவது அனுபவிக்க வைக்கிறாங்களா? நான்கிறத வச்சுக்கொண்டு தனக்கு மேல ஒருத்தர் இருக்காது, அவர் சொல்லாம நாம செய்ய முடியாதுன்னு காட்ட வருவார். ரமண வழி ஞான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. செயல் இருந்தால் அதற்கு பயனும் இருக்க வேண்டும். செயலும் அதன் பயனும் சேர்ந்து கர்மம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு செயலுக்கும் பயன் உண்டு. பயனை அடிப்படையாக கொண்டுதான் நல்ல பயனை தருவது நல்வினை, தீய பயனை தருவது தீவினை.
புண்ணியம் என்று அழைக்கப்படுகிறது, பாவம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே வினைக்கு பயன் உண்டு. வினையின் பயனை வினை செய்பவனுக்கு கொண்டு சேர்ப்பது யார்? நாம் இப்போ இத்தனை வேலை செய்கிறோம். இப்போ அதான் நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். நாம் செய்கிற கர்மத்துக்கு நாம் சுதந்திரர்களா, இல்லை யாராவது செய்ய சொல்லி நாம செய்கிறோமா? நீங்களா செய்யறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் உண்டா இல்லையா? இல்லையா? உண்டு. நீங்க வரணும்னா வருவீங்க, நீங்க மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா ஆப்சண்ட் ஆயிடுவீங்க. பாடத்துல போகணும்னா போகலாம், இந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? போயிட்டாங்கன்னு யாரை கட்டாயப்படுத்தினாங்களா? அப்போ அது உங்க சுதந்திரம் தானே. இதுக்கு பேரு தற்சுதந்திரம். பகவான் உங்களை பிறவியை அனுப்புறப்போ என்ன சொல்லி அனுப்புனா தெரியுமா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் கேட்கவே இல்லையா பகவான் அனுப்புறப்போ அப்படிங்கிறீங்க. பகவானை அவர்கிட்ட நம்ம பிறவி வச்சுட்டு வரப்போ அவர் ஒன்று சொன்னார், உனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்துருவேன், எல்லா கர்மமும் நீ சுதந்திரமா செய்ய. நீ எப்படி போகணும்? பிறவிச்சியில போகக்கூடாது. எங்க போகணும்? நிவிருத்தியில போகணும். நிவிருத்திக்கு போய் அதன் பிரகாரம் கர்மங்கள் எல்லாம் செஞ்சு அதனுடைய பலனை வைத்துக்கொண்டு எங்க வர பார்க்கணும்? என்கிட்டே வர பார்க்கணும். எங்காவது மாறி போயிடக்கூடாது, இடம் தவறி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். இது சுதந்திரம் கொடுத்துட்டார். இப்போ கொடுத்துட்டு அவன் சும்மா இருக்கிறல, இன்னொன்னு சொல்லிட்டு அந்தவாள், நீ எவ்வளவு நாள் கர்மம் எதாவதுனாலும் செய்ய, அந்த கர்மத்துக்கு என்ன வரும்? கர்மம்னு சொன்னா, செயல்னு சொன்னா ஒரு பயன் வரும்னு சொன்னாரா? அந்த பயன் வரும். அந்த பயன் வந்துட்டு வரும்னு சொல்லி, நான் இப்படி செஞ்சா எனக்கு இந்த பயன் வரும், நான் இந்த மாதிரி செஞ்சா அந்த பயன் வரும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டு நீ கர்மங்கள்லாம் செய்வ. ஆனா பயன் நான் வச்சுக்குவேன். உனக்கு எப்போ எங்க எப்படி கொடுக்கணுமோ அப்ப அங்கங்க கொடுப்பேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் அந்த பாட்டில் அப்படி சொன்னார். அவருடைய ஆண்மையால தான் பயன் தர்றார். அவர் தான் பயன் தர்றார். ஏன்னா நீங்க நல்ல கர்மம் செஞ்சிட்டீங்க, அது நல்ல பலன் தருது. அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? உங்களை புண்ணியம் சேர்த்து புறவெற்றி மார்க்கெட்டிலிருந்து விலைக்கு நிவர்த்தி மார்க்கெட்டுக்கு சேர்க்கும். அந்த பயன் போய் கொடுத்துட்டா நீங்க வாங்கிட்டீங்கன்னு வாங்கிங்க, தீர்த்துடுவீங்க. கர்மமும் கர்ம பலனும் என்ன பண்ணும்னா, கர்மம் செஞ்சவொடனே ஒரு பலன் வரும். அந்த பலனை அனுபவிச்சவொடனே என்ன ஆகும்? தீந்துடும். அப்புறம் நல்ல பலனை மட்டும்தான் அனுபவிக்கிறதுக்கு விருப்பப்படுவோம். கெட்ட பலனுக்கு எனக்கு வேணாம்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களை சுதந்திரத்தில் விட்டோம்னா அது அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ பகவான் எவ்வளவு கருணை உள்ளவர் தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு? இந்த பயன் தருவதை நான் வச்சுக்கிறேன், எப்போ எப்போ அந்த தீவினையால வந்த கர்மம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து சரி கட்டணுமா அப்போ நான் தாரேன். அப்போ நல்ல பயன், நல்ல வினை செய்வேனே, அதோட பயன் இன்னும் தர மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா இது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். எப்போ உனக்கு கொடுக்கணுமோ அப்போ கொடுத்தோம்னா இந்த தீவன பயன் குறைஞ்சி வந்த அந்த பயனை நீ பிரவிற்த்தி மார்க்கெட்டிலிருந்து விடுபட்டு நிவிற்த்தி மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு பயன்படும் பாரு. அந்த சமயத்தில் அந்த ரிசர்வ் பண்ணப்பட்டது இந்த அண்ணு கொடுப்பேன். இந்த சாமர்த்தியம் நமக்கு வருமா? நமக்கு என்ன வரும்? சீக்கிரம் எது பிடிக்குமோ அதை அனுபவிச்சு தீக்கணும்னு பார்ப்போம். விருந்துக்கு போன இடத்துல கூட வாழை இலையில 4 வகை பொரியல் வைப்பாங்க, ஜிலேபி ஸ்வீட் வைப்பாங்க, வடையை வைப்பாங்க, பச்சடி, கூட்டு, வறுவல் எல்லாம் பலதும் வைப்பாங்க, அப்பளம் வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. இப்போ சாப்பிட்றவங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. அவன் சாப்பிட்றத பாருங்க. எதை முதல்ல சீக்கிரம் சாப்பிடுவான்? பிடிச்சது சீக்கிரம் சாப்பிடுவான், பிடிக்காதத அப்புறம் சாப்பிடுவான். அப்படின்னு வச்சிருப்பான். அதானே?
ஆனால் பரிமாறுறவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஒருத்தர் நினைச்சான் கடைசியில் ரசித்து சாப்பிடலாம் அப்படின்னு பிடிச்சதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பிடிக்காததை சுக்கின்னு சாப்பிட்டான். பரிமாறவன் பார்த்தான், இவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுகிறவன் திடீர்னு ஒரு கண்டு வந்து வச்சுட்டான். ஐயோ என்ன வச்சுட்டீங்கண்ணே? சார் நல்லா விரும்பி சாப்பிட்றீங்க, சாப்பிடுங்க சார் அப்படின்பா. அவங்களுக்கு தெரியல, இவன் முதல்ல ஆகாத சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ரசித்து சாப்பிடுவான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. இந்த மாதிரி எண்ணம் பெரும்பாலும் யாருக்கும் வராது. ஆகாததை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஆகிறத முதல்ல தீர்ப்பான். அப்புறம் ஆகாததை அனுபவிக்கிறப்ப என்ன ஆகும் தெரியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். அதனாலதான் இங்க சொன்னாரு, வினையின் பயனை என் கையில் வச்சிருந்தேன்னா உன்னை எப்படியெல்லாம் கொண்டு போய் என்கிட்ட சேர்க்கறதுக்கு வழிவகுக்கணுமோ அப்படி நான் கொண்டு போகிறது. அதான் அவருடைய அருள் பெரும் கருணை. அதுதான் இங்க சொல்ற. வினையின் பயன் தானே வினை செய்பவனை சென்று அடையுமா? ஆம் என்கிறது கர்மயோகம். கர்மயோகம் என்ன சொல்லுது? ஆமாப்பா அடையும் அப்படிங்கிறான். நல்வினையால் புண்ணியம் விளையும், தீவினை பாவத்தை தரும் என்கின்றனர் கர்மிகள், கர்மாவை செய்கிறவங்க. இது ஐயமில்லை. ஆனால் வினையின் பயன் எப்படி வினை முதலை தானே சென்று அடையும்? வினை ஜடம், அது தானா வேலை செய்யல, நாம தான் செய்தோம். தானே வினை முதலை சென்று சாராது. வினையின் பயனை அதனை செய்பவனுக்கு கொண்டு சேர்ப்பவன் ஒருவன் தேவை. அவன் அறிவுள்ள ஒருவன், ஜடம் அன்று. அவனைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இறைவன் அப்படின்னு சொல்றோம். வினை செய்வது நாம, வினையின் பயனை நமக்கு சேர்ப்பவன் இறைவன். நாம் வினைகளை தொகுக்கிறோம், வினைகள்லாம் தொகுத்து 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 வைக்கிறோம். அனுபவிக்கிறப்போ வினையின் பயனை பிறவிதோறும் நமக்கு வகுத்து தருகிறான் இறைவன். பிராரப்தத்தை கூட கொண்டு வர்றப்போ நீங்க இஷ்டத்துக்கு கொண்டு வர முடியாது. இப்போ உனக்கு எலிஜிபிலிட்டி இவ்வளவுதான், இவ்வளவு காலம்தான் உன்னால் வாழ முடியும், நீ இவ்வளவு கர்மம் வினை நல்வினை பண்ணியிருக்க, இவ்வளவு தீவினை பண்ணியிருக்க. தீவினை நிறைய பண்ணிட்டு கர்மம் நல்வினை கொஞ்சமாக பண்ணியிருந்தா பகவான் என்ன பண்ணுவார்? அதை கொஞ்சம் ஜாஸ்தி அதை இதையும் கலந்து கலந்து கொடுப்பார். அதனால தான் வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் அப்படி சொல்கிறோம். இன்பமும் துன்பமும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். கலந்து இருக்கல்ல, அவன் கலந்து கொடுத்துருக்கான். அந்த மாதிரி பிராரப்த கர்மத்தை நம்ம கொண்டு வரோம். அதை தான் இங்கே சொல்கிறார், பிறகு சொல்கிறோம். ஏன்னா நீ தொகுத்து வச்சுக்கிற வினையை நீயே நினைக்கிறத அனுபவிக்க முடியாதுப்பா. இது வள்ளுவருக்கு நல்லாவே தோன்றுது, நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒரு திருக்குறள் அழகாக எழுதி வச்சார். வகுத்தான் வகுத்த வகை அல்லாமல் கோடி தொகுத்தார்க்கும் தீர்த்தல் அரிதுன்றார். நல்ல வினைய கூட நீ கோடி சேர்த்து வச்சாலும் கூட உடனே கொடுத்துட மாட்டாராம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீர்த்தரக்கூடாது அப்படின்னு. இது ஒரு உதாரணம் சொல்லி சொல்றார். வயல்ல நம்ம நெல் விதைக்கிறோம், நல்லா முற்றி விளைந்த பின்ன அறுவடை நடக்குது. விதைத்தல் என்பது நம்முடைய செயல், அறுவடை என்பது வினையுடைய பயன். பயன் தானே வருமா? இந்த விளைந்த நெல் தானே நமக்கு வந்துடுமா? வராது. நெல்லை அறுத்து மூட்டையாக கட்டி நமக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், கட்டி கட்டி. அந்த ஆளை தானே இறைவன் சொல்றோம் அப்படிங்கிறார். இத தொகுத்து இப்ப நம்ம ஒன்னாவது சுலகத்துல என்னதான் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும். கண்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால் கண்மம் கடவுளோ உண்டி பர. கண்மம் ஜடம் ஆதால் உண்டி பர. இந்த பாடல் நமக்கு என்னென்ன தருதுன்னு ஒரு 3 பாயிண்ட் தான், 3 பாயிண்ட் தான் இருக்கு. 1, கர்மம் தானாகவே பயன் தராது, அது ஜடம். கர்மத்தின் பயனை நமக்கு கொண்டு சேர்ப்பவன் இறைவன், அவரை தான் கர்த்தர்ன்னு சொல்றார், கர்த்தான்னு சொல்றார். கர்மம் ஜடம், எனவே அது கடவுள் ஆகாது. கடவுளோ சேதனன். சேதனன்னா
சைத்தன்யம் கொண்டவர். பொருள் எல்லாம் சேதனம் இல்லை, அச்சேதனம், ஜடம். அப்போ கர்மம் வேறு, கடவுள் வேறு என்று நிலைநாட்டுகிறார் ரமணர். இதுல இருந்து என்ன உறுதிப்படுத்துறாருன்னா, கடவுள்னு ஒருத்தர் உண்டு அப்படின்னு உறுதிப்படுத்துறார். இந்த மாதிரி கடவுள்னு ஒருத்தர் உண்டுன்னு உறுதிப்படுத்துற அந்த ரமணரை கடவுள் இல்லைன்னு சொன்னவர். கடவுள் இல்லைன்னு சொன்னதுன்னா இல்லை, மற்றவங்க சொல்ற மாதிரி இல்லை அல்ல, இது வேறு விதமான இந்த பூஜை புனஸ்காரம் ஐடல் ஒர்ஷிப் அது இது சொல்லிட்டு ரொம்ப அல்ல மூழ்கி போயிட்டு போகிறோம்ல, அதை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு பேசாமல் இருப்பார். அந்த மாதிரி உள்ள போய் பாரு, நீ யாருன்னு கண்டுபிடிச்சு பாரு, அப்பதான் அவனுக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும். இவ்வுலக மக்கள் கர்மங்களில் ஈடுபாடான மயக்கம் நீங்கி வீடு அடைந்து உயர்த்தக்க சாதனையின் ரகசியம் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார் ஒருத்தர். அவர் பேர் முருகநாதன் பேர், அதாவது ராமநாதபுரத்தில் இருந்தவர். அந்த சீரனுக்கு இந்த ரமணர் இந்த உபதேச உந்தியார் சொன்னார். அந்த இதை சொல்கிறப்போ அந்த தாரகாவனத்தில் ரிஷிகள் அடக்கம் இல்லாமல் கர்மம் தான் பெருசுன்னு சொல்லி தெரிஞ்சாங்கன்னு சொன்னேன்ல, அந்த கதையை ஞாபகப்படுத்தி ஒரு பாகிரம் என்ற பேரில் எழுதியிருக்கார். அதை நம்ம படிக்கல, இதில் போடல. அதில் என்னன்னு சொல்றாரு, கண்மத்தை அன்றி கடவுள் இல்லை என்னும் வன்மத்தராயினர் உந்தி வர அப்படின்னு ஒரு பாட்டு. வஞ்ச செருக்கினால் உந்தி வர, அந்த அவங்களை பற்றி சொன்னது. இந்த மோட்ச மார்க்கத்தில் ஓய்விக்க திருவுளம் கொண்ட சிவபிரான் ஒரு பிக்ஷாண்டியின் வேடம் தாங்கி தாரகவனத்தில் வந்தார். இந்த மக்களுக்கு மோட்சம் தரணும், அவங்க ஒவ்வொரு மாதிரியாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பிக்ஷாண்டியாக திரும்பி வர்றார். மகாவிஷ்ணு ஒரு அழகிய மோகினி வேடம் தாங்கி அவருடன் சென்றார். அங்கே தாரகவனத்தில் அங்கங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க யாரு, ரிஷிகள் எல்லாம். நிறைய யாகம் வளர்த்துட்டு இருக்காங்க, கர்மம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அக்னி ஹோமம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க, எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. மெய்ப்பொருளின் உண்மை ஞானம் பெறாத வரையில் எவ்வளவு தவம் செய்தாலும் விராகிகளையும் கவிக்கக்கூடியதான பெண்ணாசை அந்த தவசிகளுக்கு உண்டாயிற்று. இங்கே மோகினி அவதாரத்தில் போகிறாரு, முன்னால் அந்த பிக்ஷாண்டி போயிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு பேரையும் இவங்க பார்க்குறாங்க. அதனால் அவர்கள் நித்திய கர்ம அனுஷ்டானங்களை மறந்து மோகினியை பின்தொடர்ந்தனர். சிவபிரானான பிக்ஷாண்டியின் தெய்வீக தேஜஸை கண்டு அந்த தவசிகளின் மனைவியர்கள் தன் வயமிழந்து அவரை பின்தொடர்ந்தனர். ரிஷிகளே விஷ்ணுவை பின்தொடர்ந்து போயிட்டான். அவங்களுடைய பத்தினிமார்களே பிக்ஷாண்டியான இவரை பின்தொடர்ந்து போயிட்டான். அவங்க விஷயங்களை அவங்க மறந்துட்டாங்க. இதை அறிந்த தவசிகள் வெகுண்டு தீ நெறி வேள்விகளை செய்து அவற்றினின்றும் உண்டாகிய கொடிய புலி, அக்னி, சூளம், யானை ஆகியவைகளை பிக்ஷாண்டியை கொல்லும்படி ஏவினர். அவைகளின் தோலை ஆரையாக்கி கொண்டும் சூளம், அக்னி போன்ற இதர கருவிகளை தமது கைகளில் ஏந்தியும் நின்றார் பிக்ஷாடனர். மிக்க வலிமையுள்ள கர்மங்களால் அவ்வேல்களின் எழுந்த அந்த ஆயுதங்கள் பிக்ஷாண்டியின் முன் பயனற்றதை அறிந்ததை தவசிகள் கண்டனர். இப்பதான் சொல்றார், கர்மங்களுக்கு பலனை அளிக்கும் கர்த்தாவாகிய கடவுளை நிராகரித்து செய்யும் கர்மங்கள் பயனற்று போவதை நேரில் கண்டதால் அந்த தவசிகள் கர்வம் நீங்கி அடங்கினர். இது தவசிகளுக்கே அந்த மாதிரி நினைச்சு ஆகுதுன்னா நாமெல்லாம் எப்படி நினைச்சிட்டு இருப்போம்? ஒவ்வொருத்தரும் சொல்றோம்ல, என்னன்னு சின்ன வேலை செஞ்சாலும் அதன் தான் செஞ்சான்னு நம்மளால் சொல்ல முடியல. என்னன்னு சொல்றோம்? அதைத்தான் தோத்தாபுரிக்கிட்ட ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் ஒரு பாட்டை பாடி சொன்னார் பெங்காலியில்.
அந்த காளி பவதானி காளி வாசப்படியில் தோத்தாப்படி உட்கார்ந்து இருக்கார். காளியே இல்லைன்னு சொன்னவர். இங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவருக்கு காட்டி கொடுத்துட்டார் காளி உண்டுன்னு. இப்போ அந்த தத்துவத்தை எடுத்து காட்டி தராது. எப்படி காட்டி தரா பாருங்க. சொகலி தொமாரி இச்சா, इच्छा माई तारा तुम्ही, तुम्हारे कर्म तुम्ही कोरोमा, लोके बोले अमी कोरी. அதான் புரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம். சொக்கலி தொமாரி இச்சா, சகலமும் உன்னுடைய இச்சை. நீ யாருன்னு கேட்டால் இச்சாமயி, நீ தான் இச்சாமயி, நாங்கள் இச்சாமயி இல்லை. அதாவது பிரம்ம சுதந்திரம் பெற்றவள், நாம தத் சுதந்திரம் பெற்றவங்க. நாம செய்கிற ஒவ்வொரு கர்மமும் பயனும் யார் செய்தது? ஆண்டவன் அல்ல, ஜீவன் தான். ஜீவனுக்கு உரியது அது. ஏன்னா ஜீவனுக்கு வச்சுக்கணும்னு அவர் தான் கொடுத்துருக்காரு. அது எதிலிருந்து கொடுத்தாருன்னா பிரம்ம சுதந்திரத்திலிருந்து கொடுத்ததுனால இந்த கர்ம பலன்கள் வீண் போகாது. ஆனால் தப்பாகவும் பயன்படுத்திடுவான்னு சொல்லி தான் தான் கையில் வச்சுக்கொண்டு தேவையானப்போ எப்பப்போ தரணுமோ அப்பப்போ தரணும். அதான் இங்கே சொல்ல வந்தார். இப்போ இந்த ரிஷிகள் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், என்ன உண்மைன்னு எங்களுக்கு தெரியலை, நாம தான் செய்கிறது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும்னு நினச்சோம், இதை தடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு இப்போ தான் புரிஞ்சுது, நமக்கு மேலே ஒரு சக்தின்னு, கர்மத்தால் எதுவும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுது. அதனால் உண்மையை எனக்கு எடுத்து சொல்லணும்னு அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. காத்தருள்வி என அபயம் வேண்டி பணிந்து துதித்த அந்த தவசிகளுக்கு கருணை கடைக்கண் அளித்து சிவபெருமான் கீழ்வரும் உபதேசத்தை செய்தார். கீழ்வரும் உபதேசம்னா எது? இந்த உபதேச உந்தியார் முழுவதும் அவர் என்ன சொன்னாரோ சிவபெருமான், அதைத்தான் ரமணர் 30 ஸ்லோகத்தில் சொல்றார். சிவபெருமான் செய்த இந்த உபதேசங்களின் சாரத்தை பின்பற்றி ஒளியினால் உலக தீவிரம் யாவும் ஒளிந்து ஆனந்தம் உள்ளத்தில் பெருகும். ஆதலால் இந்த உபதேச சாரத்தின் பொருள் நம் உள்ளத்தில் சார்வதாகுக, இன்பம் பெருகுவதாகுக, துன்பம் தீர்வதாகுகன்னு ஒரு பாட்டிலேயே சொன்னார். இப்போ பாட்டை சொன்னார். இப்போ கர்த்தன் எனப்பட்டது, கர்த்தன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்படின்னா யார்? கர்மங்களை செய்யும் ஜீவனை குறித்தது அல்ல இது. ஒரு பொருள் செய்யற, ஒரு வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலை செய்யறவன் ஜீவன் தானே, ஜீவனை குறிக்காது. அதனால தான் இங்க சொன்னார், கர்மம் பயந்தவை கர்த்தனது ஆணையால். எந்த கர்த்தன்? ஜீவன் என்ற கர்த்தன் அல்ல, அவனுக்கு மேலே உள்ள ஆண்டவன், அந்த கர்த்தன். கர்மங்களுக்கு கர்த்தா ஜீவன் தான், இல்லை சொல்லல. ஆனா இங்க சொன்ன இந்த கர்த்தன் யாருன்னு கேட்டா இறைவன். அந்த கர்மம் கர்த்தாவை இங்கு சொல்லப்பட்ட கர்த்தன் என்ற வார்த்தை குறிக்காது. ஜீவனுக்கு கர்மம் ஏற்ற தத் சுதந்திரத்தை கொடுத்த சர்வ சுதந்திரனான கடவுளையே இங்க கர்த்தன் என்று சொல்றார். இந்த சுதந்திரத்தை குறித்து வேலை செய்யணும்னு சொன்னார் இல்லையோ, அந்த மாதிரி சொன்ன அந்த இறைவனை தான் இங்க பாட்டுல கர்த்தன் என்ற வார்த்தை பயன்படுத்துது. கர்த்திருவம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் நம்ம அடிக்கடி. கர்த்திருவம்னா என்ன? செய்கிறவன், நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறது. இப்போ இங்க 2 கர்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்று ஜீவன், இன்னொன்று பகவான். பகவான் செய்கிறாரு அப்படிங்கிறதுக்கும் நான் செய்கிறேங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் தான் பொருள் வருதுன்னா, நாம எதை எதை வினையா வச்சுட்டு போயிருந்தோமோ அதைத்தான் கொண்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த வினையைத்தான் எடுத்துக்கொண்டு நம்ம கர்மா செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த கர்மம் தான் நம்மளை என்ன பண்ணுது? செய்ய வைக்குது. யாரும் சுதந்திரமா செய்யல. ஆனா பகவான் வந்தாரு, பிறவி எடுத்தாரு அப்படின்னா எந்த கர்மம் அவனை பிறவி எடுக்க வச்சு தூண்டி வேலை செய்ய வைக்குது? எந்த கர்மமும் இல்லை.
அவர் சுயமாக விரும்பி செய்கிறார். பகவத்கீதாவுக்கு தான் படிக்கிறோம். பகவத்கீதையில் என்ன சொல்றாரு? எனக்கு கர்மம் செய்யணும் என்று ஒரு இதுவுமே கிடையாது. ஆனாலும் என்னை பாருங்க, நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்னு தெரியுமா? ஏன் இத்தனை வேலை செய்கிறேன்? எனக்கு இந்த வேலை செய்யறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, எந்த பயனும் எனக்கு வேணுங்கிறதும் கிடையாது. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அவன் அவங்க வேலை செய்யறானான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். தப்பா செஞ்சான்னா சரியா செய்யணும்னு சொல்லி தந்துட்டு இருக்கேன். அவனுக்கு புரியலைன்னா நான் செய்து காட்டுறேன் எப்படி செய்யணும்னு, இல்லையா? ஒரு வேலை ஒருத்தனுக்கு சொல்றான், அவனுக்கு செய்ய தெரியல, நீங்க அவனுக்கு சொல்ல வைக்கணும், செய்ய வைக்கணும், என்ன பண்ணுவீங்க? நாமளே செய்து காட்டணும். இந்த பா இங்க வா முழு அப்படின்ட்டு எந்த வேலை எதை செய்யணுமோ நம்ம சொல்லி கொடுத்தோமோ அதை மாதிரி செஞ்சு, புரியுதா, இந்த மாதிரி செய் அப்படின்னா, ஓ இப்படியா, சரியா அப்படின்னு. இதே அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு வேலையும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இவனை செய்ய வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி நாளைக்கு வரேன் அப்படின்னு போயிடுவோம். அப்படிதான் நடக்கிறது. எந்த ஒரு வேலையும் எப்படி செய்யணுங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக பகவானே வரார். ராமாயணத்துல வந்தார் ராமர். யார் யாருக்கு எதை எப்படி எப்படி செய்யணும்னு சொல்றதுக்காக வந்தார் சொல்லுங்க, தெரியுமா? ஒரு குடும்பம்னா எத்தனை உறவு முறைகள் இருக்கும்? தாய் தந்தை மட்டும் இல்லை, தாய் இருக்கு, தந்தை இருக்கு, அண்ணனு, தம்பி, மனைவி, சகோதர, மக்கள், நண்பன், அப்புறம் பணியாளர்கள், இப்படி ஏகப்பட்டது இருக்கு. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, அதை கையாளுற விதம் இருக்கு, எப்படி கையாளணும்னு இருக்கு. சொத்தை வச்சுக்கொண்டு எவ்வளவு தூரம் நீ பாதிக்கப்படாம எப்படி சொத்து வச்சுக்கிறது? எல்லாருக்கும் சொத்து இருக்கு. இந்த சொத்துனால நீங்க பாதிக்கப்படுறீங்களா, பாதிக்கப்படாம இருக்கீங்களா? பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு ராமர் எப்படி சொல்லி கொடுத்தாரு? சொத்து அவர்கிட்டையும் இருந்துச்சு, இப்போ நீங்க சொன்னீங்க நம்மகிட்டையும் இருக்குது. ஆனா சொத்து நம்ம வச்சுக்காம பாதிக்கப்படுகிறோம்னு சொல்றீங்க. அவர்கிட்டையும் சொத்து இருந்தது, ஆனா பாதிக்கப்படல. ஆனா வச்சிருந்தாரு, வேலை செஞ்சாரு, எல்லாம் பண்ணாரு, ஆனா பாதிக்கப்படல. அது என்னது இல்லை, அவ்வளவுதான். இது ஒரே ஒரு வார்த்தை. பொருள் வந்த உடனே அடுத்த நிமிஷம் அது என்னதுன்னு இப்படி ஒதுக்கி வச்சிடறோம். ஒரு பங்கை பிரிக்கிறப்போ இது ஏன் பங்கு, இது ஏன் பங்கா, இது ஏன் பங்கான்னு 10 தடவை கேட்டு அதை ஒதுக்கி வச்சிருவான். யாராவது எடுத்துட்டா? அங்க அப்படி இல்லை. நேற்று சொன்னாரு உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம், அப்படியா, சரி. அடுத்த நாள் காலையில வந்து சொல்றாரு பட்டாபிஷேகம் உனக்கு இல்லை, பரதனுக்கு. அவர் முகத்தை பார்க்கலாங்க எல்லாரும். நேற்று சொல்றப்போ சந்தோஷமா குதூகலமா இருந்தாதான் இருக்கலாம், ஒரே மாதிரிதான் இருந்தார். இன்னைக்கு சொல்றப்போ அதே மாதிரிதான் இருக்காரு. எப்படி வராது இருக்க முடியுது? அது எப்படி சொல்றாரு? மலர் எப்பவுமே வேறு வேறு விதமா இருக்காதாமா. அன்றளர்ந்த மலர் போல ஒரு வார்த்தையை காட்டுற கம்பர். அன்றளர்ந்த மலர், அப்பவே ஒரு மலர் வசீகரிச்சு அப்படியே விசிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி முகம் இருக்கான். நேற்று எனக்கு பட்டாபிஷேகம் சொன்னீங்க, அதுக்குள்ள மாத்திட்டீங்க, அதான் முடியாது அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? அப்படி அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறோம். ஆக எங்க வாழ்ந்தாலும் சரி, எத்தனை போய் நம்மகிட்ட வந்து சேர்ந்தாலும் சரி, ராமர் வந்து எதை காட்டினார்னா இருந்தான். அவருடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பச்சைமிமார்கள். அப்பா தந்தை போலவே பையனை வாழணும்னு நினைச்சிருந்தா என்ன இருக்கும்? அப்படி வாழ அவர் வாழ் ஒருத்தனுக்கு ஒருச்சி அப்படின்ற பாவனையில் போயிட்டார். அப்ப அவர் காட்டி தாரார் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் யாருக்காக வாழ்கிற முழுவதும் ராஜாவா ஏற்றிட்டோம்னாலும் சரி, மக்களுக்காக தான். தனக்கு சொந்த வாழ்க்கை என்பது கிடையாது.
அப்படி காட்டித்தாரார். அப்புறம் கீழ் ஜாதி ஆனாலும் சரி, மேல் ஜாதி ஆனாலும் சரி, மக்களோட பழகுகின்ற பொழுது அன்பை மட்டும் மையமாக வைத்து கொண்டு பழகு அப்படின்னு காட்டித்தாரார். எதிரியும் சரிதான், வலுவற்ற பணமா இன்னா செய்தாரை ஒருத்தல், அது மாதிரி யாராக இருந்தாலும் சரி நன்மை செய்கிற மாதிரி இருக்க, நல்ல குணமா, அவன் தப்பு பண்ணிட்டானா மறந்துடு, என்ன பண்ணணுமோ பண்ணணும். சுயநலம் பார்த்தோம்னா சுக்கிரவனை கொண்டுட்டு வாலியை கையில் வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா சுக்கிரவனை காட்டிலும் வாலி பலமானவன். அதை ஒருத்தனே போதும் வாளால ராவணனை சுருட்டி கடல் கடந்து கொண்டு போய் வீசி போட்டு வந்தவர் யாரு? வாலி. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு ராமனுக்கு. அனுமனை கூப்பிட்டு வாலியை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு அவனை கூப்பிட்டு ராவணங்கிட்ட சொல்லி வேலை முடிச்சுக்கொள்ள அப்படின்னு சொல்லியிருக்கலாம், செய்யலையே. ஏன்? இவன் எந்த காரணத்துக்காக ராவணங்கிட்ட சண்டை போட போறானோ அதே தவறு அவன் செய்தவன். அப்ப அந்த தவறை செய்தவனை போய் துணைக்கு வச்சு கொண்டு எப்படி இன்னொரு தவறு செய்தவனை கண்டிக்க முடியும்? அதனாலதான் அவன் எவ்வளவு பலசா. அப்போ சுயநலம் கையில வைக்கல பாருங்க. ஜெயிச்சே ஆகணுங்கிறதுக்காக என்னன்னாலும் பண்ணலாம்ன்றது இல்லை. இப்படி பல கோணங்கள்ல ராமர் காட்டிட்டாங்க. அம்மா செய்யக்கூடாத தப்பு பண்ணிட்டாங்க, ஆனா கொஞ்சம் கூட மாறல. அந்த அம்மா பயந்து பயந்தே சொல்றா, ராமா பட்டாபிஷேகம் பரதனுக்கு நீ காட்டுல போய் வாழ்ந்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இத்தனை காலம், 14 வருஷம் அப்படின்னு அப்பா சொன்னார், மன்னர் சொன்னார் அப்படின்னு சொல்றார். ஏன் நான் தான் சொன்னேன்னு சொல்லலாம்ல? நான் சொன்னேன் அப்பா சரி சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம்ல? ஏன் அப்படி சொன்னாங்க? என்ன, அந்த நாட்டில் அவன் தான் மன்னன், ஒரு வகையில் அப்பா. தந்தை சொல்ல தட்டக்கூடாது, அதே நேரத்தில் மன்னர் ஆணையை மீறக்கூடாது. இத்தனையும் மையமாக வச்சுக்கொண்டு ராமர் போயிடுவான் அப்படின்னு நினச்சிக்கணும். ஆனால் அந்த ராமர் அதை விட புத்திசாலி. என்ன சொன்னார் தெரியுமா? ஏம்மா அப்பா சொன்னாதான் நான் செய்வேன்னு நினச்சிட்டியா? நீ சொன்னாலும் நான் செய்வேன். அந்த அம்மாவுக்கு அடி டமான்னு விழுந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பா பள்ளியை போட்டு என்ன போக சொல்லாத, நீ சொன்னாலே நான் போவேன். என்ன நீ தான் வளர்த்த? நீ ராமனை வளர்த்தது ஃபுல்லாக யாரு? கையில. அதனாலதான் பரதனுடைய குணம் கையைக்கு தெரியல, அவன் ஒத்துக்க மாட்டான்னு பாருங்க. சரி, இன்னொன்று சொல்லி தரலாம். ராமன் இப்படிலாம் எல்லாத்துக்கும் வழிகாட்டுக்காக அவதாரம் எடுத்து வந்தாரு. இங்க அதே மாதிரி இன்னொருத்தரும் வேறு விதமா வழிகாட்டார் பாருங்க. அம்மாவை பார்த்து சொன்ன பேச்சு கேட்காம, உன்னை யாரு என்ன பட்டாபிஷேகம் பண்ண சொன்னேன்னு சொன்ன அப்படின்ட்டு திட்டுறான். கொன்னுடுவேன்னு கத்திய உருவலாம், ஆனா கொல்ல மாட்டேங்கிறார். ஏன்? நீ தப்பிச்சுட்ட அம்மாவை பார்த்து, நான் கொன்னுடுவேன் இப்பவே. ராமன் என்னை ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்பான், அவனுக்காக நான் கொல்லாம விட்டேன். உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு வசை பாடுறதுலேயே உச்சகட்ட வசை. இது என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எல்லா பாவங்களும் ஒரு உருவம் தாங்கி வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் நீ இருக்க. ஒரு அம்மாவை பிடிச்சிட்டான். அப்போ இது புறம்பாயிடுச்சே. அது தத்துவங்களுக்கு பழமொழிகளுக்கெல்லாம் அப்படியே வித்தியாசம் ஆகி போச்சே. தாய் சொல்ல மீறானே, முன்னர் தெய்வம் மாதிரி நினைக்கலையே. அம்மா சொன்னதை தட்டாம கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? என்ன காட்சி தரப்படுது? ஒன்று காட்சி தருது. அதுதான் ராமேஸ்வரன் சொன்னார். பல பேர் போய் கேட்டாங்க. அம்மா அப்பாவை விட்டுட்டு ஓடி வந்துட்டான் ஒரு பையன் ஆன்மீக விஷயத்துக்காக. எல்லாரும் கேட்டாங்க, நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க? அவன் அம்மா அப்பா கடமையை செய்யாம அப்படியே தடால்னு விட்டுட்டு ஓடி வந்து இங்க ராமா கிருஷ்ணான்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறான்,
எப்படி அந்த ராமகிருஷ்ணா ஏற்றுக்குவாங்க? அங்கே செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராமகிருஷ்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு. என்னன்னா, மேன்மையான ஒரு பொருளை தேடி ஒருத்தன் போகிறப்போ அன்னையும் பிதாவும் வழிகாட்டணும், ஊக்கம் தரணும். அவங்களே தடுத்து நிறுத்தி குளிரை தள்ளிவிட்டா அதை எடுத்து போகலாம். எது மேன்மை, எது வேண்டும்? அதனால தான் அவர் சொன்னார், முதலில் கடவுளை காண், பிறகு மற்ற வேலை. இந்த பிறகு எடுத்ததே இறைவனை பார்க்கத்தான். அதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறேன்னா, அப்படியாப்பா உனக்கு அந்த ஆசை இருக்கா, நான் உனக்கு வழிகாட்டேன், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற, உனக்கு உதவி செய்யுது அப்படி சொல்லணும். அதை மறுக்கக்கூடாது. அதைத்தான் அங்கே கைகை பண்ணிட்டான். ராமன் பரமாத்மா மாதிரி அதை நோக்கி போகிறத விட்டுட்டு அவனை காட்டுக்கு அனுப்பிட்டு இவரை இங்கே உட்கார வைக்க பார்த்துட்டாங்க. அதுதான் எங்கே போகணுமோ அங்கே போக விடாமல் தடுத்ததுனால தான் இங்கே மீறுகிறார். இதே மீறுதல் தான் பிரகலாதன்கிட்டே இருந்தது. தந்தை சொல் மிக்க. தந்தை என்ன சொன்னார்? பிரகலாதன்கிட்ட அப்பா என்ன சொன்னார்? அவர் வேற ஒன்றும் சொல்லலை, என்னைய கடவுளான்னு நினைச்சு கும்பிட்டுதான் சொன்னாரு. அன்னையும் பிறகும் முன்னாடி தெய்வம்னு சொல்லிங்கல்ல, அப்பா அதுதானே சொன்னாரு. சரின்னு சொல்லி கும்பிட வேண்டியதானே. பிரகலாதன் எல்லாத்துக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காது, அவரை தான் நான் கும்பிடுவேன்னு சொல்லி நாராயணா நாராயணான்னு சொல்ல ஆரம்பிச்சார். இங்கே தந்தை சொல் மீறாரா? ஏன் தந்தை சொல் மீறி அந்த பகவானையே வரவழைச்சு நரசிம்மரா தூணிலிருந்து வெளியே வந்து வயிற்றை கிழிச்சு அவரை சாகடிக்கிற மாதிரி இந்த பிரகலாதன் துணையாக இருந்தான்? ஏன்னா தந்தை செய்த ஒரே குற்றம் ஒன்று தான். ஏன்னா உண்மையான மெய்ப்பொருளை காண்பதற்கு உதவி செய்யலை. அதில் தான் வந்து யுகத்தை காட்டி என்னதான் கும்பிடு, அவனை கும்பிடாத அவன் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. நாத்திகம் பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால இவர் மீறுகிறார். ஆக ஒவ்வொரு பழமொழிகளும் உண்மையை காட்டுது. ஆனால் அதுக்கு உடனே அவங்க இருக்கலைன்னா அதை மீற வைக்கவும் ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் இதிகாசங்கள் அதிலேயே காட்டி தரப்படுது. அதான் இங்கே சொன்னார், தற்சுதந்திரம் சுவாத்ம பிரியத்தால் ஆன்மாவிலேயே நிஷ்டையுற்று இருப்பதற்கே. சுதந்திரம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, உன்னுடைய ஆன்மாவிலேயே நின்று நிஷ்டையோடு இருக்கணும், பிரவிற்த்திக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். அவ்வாறு இன்று சுதந்திரத்தை ஜீவன் கர்மம் இயற்றும் பிரவிற்த்தியாக உபயோகிப்பானாயின் அவன் கர்மத்தின் அதாவது கர்மங்களின் பலன்களால் பந்தப்படுவான். பிரவிற்த்தி மார்க்கத்தில் போயிட்டான்னா கர்மம் செஞ்சு செஞ்சு கடைசியில் என்ன ஆயிடுவான்? முடிச்சு ஜாஸ்தி போட்டுருவான், பந்தப்பட்டுருவான். பிரம்ம சுகத்தை அனுபவிக்கட்டும் அப்படின்னு கொடுத்தாரு சுதந்திரம். அந்த கர்த்தன் அவனுக்கு அருளிய தற்சுதந்திரத்தின் விளைவு கர்த்தனின் நோக்கத்திற்கு மாறுபடும் பொழுது அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவனை பிரம்ம சுகத்திற்கு திருப்புவதற்காகவே ஜீவனின் கர்மங்களுக்காக கர்த்தன் பலனை கொடுக்கும்படி ஆணையிடுகிறார். அவர் நினைத்தவாறு கர்மங்கள் ஜீவனுக்கு பலனை கொடுத்தாலன்றி அது ஜீவனுக்கு நன்மையை உண்டாக்க முடியாத ஆகையால் கர்மங்களுக்கு பலன் தரும் ஆணையை மட்டும் கடவுள் எப்போதும் தன் வசத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. நீ நான் செய்த கர்மத்துக்கெல்லாம் பலனை கொடுன்னு கேட்டுட்டு இருந்தோம்னா அவனும் சரின்னு கொடுத்துட்டே இருந்தா அது எங்கே போய் முடியுமா? மேற்கொண்டு பந்தத்திலே போய் நீ உழந்துட்டே இருப்ப. உனக்கு நான் அனுப்புனதே எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்கிட்ட வான்னு சொல்லி. அதனால தான் ஒரு அம்மா கூட ஒரு கூட்டத்தில் ஒரு குழந்தைய கூட்டி போகிறப்போ கையை பிடிச்சிடுறா. ஒன்று அவங்ககிட்ட சொல்லி கையை பிடிச்சிக்கோ சொல்லுவா, இல்லைன்னா அவங்க அந்த குழந்தைகிட்ட கையை பிடிச்சிடுவா. அது மாதிரி பகவானும் கூட நம்ம அனுப்பிச்சிட்டு பார்த்துட்டே இருக்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆண்டவன் பார்த்துட்டே இருக்கான், நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டே இருக்காரு. நீ செய்கிற கர்மம் ஒவ்வொன்றும் மாறி போகுதுன்னா
அவன் எலிஜிபிலிட்டியா இல்லையா, இதில் போனால் இவன் அவங்ககிட்ட தான் இன்னும் 10 பிறகு எடுக்கிற மாதிரி மாட்டிக்குவான் அப்படின்றப்போ அவருடைய கடனை என்ன ஆகுது, அதுலேருந்து கொஞ்சம் விடுவிக்க. இது சிம்பிளாக நம்ம அடிக்கடி நான் சொல்கிற கதையில் வருது. ஒரு அம்மா இப்போ சித்திரை திருவிழாவுக்கு மதுரைக்கு போகிறாங்க, வெயில் எப்படி இருக்கும்? இதே மார்கழி மாதம் வருது, குளிர் பயங்கரமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு போகிறப்போ ஒரு 8 மணிக்கு கோயில் சாமி கும்பிட்டு திரும்பி வரப்போ குழந்தைய கூட்டி போகிறப்போ குழந்தை கேட்கும், ஐஸ்காரன் போகிறான், அம்மா எனக்கு ஐஸ் வாங்கி கொடுமான்னு. அந்த குழந்தைக்கு ஐஸ் வாங்கி கொடுக்கலாம்ல, அம்மா கொடுக்காது. என்ன சொல்லுவோம், பேசாமவா. அப்போ அழுத அந்த முடிவில் 2 விழும். அப்புறம் அவன் புரிஞ்சுக்குவான், இந்த அம்மா சரியில்லை, நமக்கு வேற அம்மா இருந்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ன பிரயோஜனம், ஐஸ் வாங்கி தரலையா, அது நின்றுட்டு இருக்கும். மாடுகளில் போய் சித்திரை வந்தாச்சு, திருவிழாவுக்கு போகணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிறப்ப ஐஸ் வண்டி இங்கே ஒன்று போகுது அங்கே ஒன்று போகுது. இவன் பார்க்குறான், ஐஸ் வாங்கணும் போல இருக்கு, அம்மாட்ட கிட்ட அடி விழுமோ அப்படின்ட்டு பேசாமல் கேட்க கூட மாட்டேங்கிறான். ஆனால் இந்த அம்மா இப்படியே பார்த்து ஐஸ் இங்கே அப்படின்னு கூப்பிடுது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது அம்மாவை கூப்பிடாது ஐஸ்ன்னு கேட்குறா. உனக்கு எந்த ஐஸ் வேணும், ஐஸ் கிரீமா இல்லை அது என்னமோ குச்சி ஐஸா, என்ன வேணும்னு. இவனுக்கு ஒரே சந்தோஷம், சென்று வாங்கி கொடுத்துட்டான். அப்புறம் இவன் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்கிறான், எங்கள் அம்மாவை புரிஞ்சு கொள்ளவே முடியலடா. என்ன அப்படின்னா, ஐஸ் கேட்டேன் அப்போ வாங்கி தரல, நான் ஐஸே கேட்கல, அவங்களா வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் 2 பேருக்கும் புரியலை, ஏன்னு நமக்கும் புரியலைங்க. எவ்வளவு நல்லது பண்றோம், பகவான் என்னை இப்படி சோதிக்கிறாரு அப்படிங்கிறோம். இன்னும் அவன் அக்கிரமம் பண்றான், அவன் காசு மேல காசு, வீடு மேல வீடு வருது, அவன் மட்டும் பகவான் அப்படி பண்றாரு, நமக்கு இப்படி பண்றாரு, அவர் என்ன நியாயக்காரரு அப்படிங்கிறோம். எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பாரு, எப்போ கொடுக்கக்கூடாதோ அப்போ கொடுக்க மாட்டாரு. அது ஏன் அப்படி கொடுக்குறாரு, ஏன் இப்படி நமக்கு இப்படி கொடுக்குறாரு, இந்த ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அவசரப்படக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரியும்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா நமக்கு எப்போ தெரியாம போச்சோ அப்போதான் நம்மகிட்ட இருந்து ஒரு பெரிய தத்துவமே வரும், ஒரு உண்மையான தத்துவம் வரும். திணறி இணறி எல்லா வேலையும் செய்த கடைசியாக நம்மளால செய்ய முடியாமச்சு, இன்னும் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ என்ன பேசுவோம் தெரியுமா, நாம் என்ன பண்ண முடியும், எல்லாம் அவன் மனசு வச்சாதான் செய்ய முடியும் அப்படின்னால பக்கத்தில் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அவன் செய்ய, அவன் மனசு வைக்கணும், முதல்லையே மனசு வைக்கணும் வச்சுட்டு பேசாமல் போய்க்கலாம்ல. இப்போ மட்டும் எதுக்கா அவன் தான் மனசு வைக்கணும்னு சொல்றீங்க, இது அப்பதான் தெரிய வருதா. அப்போ 2 விஷயம் இருக்கு நம்ம கிட்ட. ஒன்று வில் பவர், சுய முயற்சி. இன்னொன்று சரண்டர். சுய முயற்சி ஒன்று, இன்னொன்று அடைக்கலம். தமானு விழுந்தது. ஒருத்தன் சண்டை போட்டு பார்த்தான், முடியல. ஒரு வீரா பண்ணி இன்னைக்கு போய் ஆன ஒரு வழி பண்றேன் பார், இந்த சண்டை இன்னொரு நீச்சி போய்க்கிறேன் பார் அப்படின்ட்டு வேமா போய் அடிக்க போறானோ கொல்ல போறானோன்னு நினைச்சாங்க. விறுவிறுன்னு நடந்து போனான். அந்த ஆள்கிட்ட சண்டை போடுறவங்கிட்ட நேராக போய் எரிஞ்சல் நின்று பார்த்துட்டே இருந்தான். என்ன திரும்ப வந்திருக்கான்னு என்ன டமானு காலை இருந்தான். என்ன மனுஷி வைப்பா, இனிமேல் நான் அப்படியே பண்ண மாட்டேன்ட்டான். அவ்வளோ முடிஞ்சு போச்சு கதை. அப்படிதான் நாம முயற்சி செஞ்சு ஒன்று தோற்று போகிறத விட ஏற்கனவே தோற்று போகிறோம்னு தெரியுது, நீ என்ன செய்ய. அதனால தான் கிருஷ்ண பகவான்கிட்ட அர்ஜுனன் கேட்டார் ஒரே ஒரு கேள்வி. அதாவது கேள்வி கேட்கல, வேண்டுதல் விடுத்தார். எப்படிப்பட்ட வேண்டுதல் தெரியுமா? முத என்ன வீராப்பா பேசினார் பாருங்க, அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். கேசவா ரத்த ஸ்டாப் ஆயார் எங்க குருஷேத்திரத்துல அந்த 2 பேர் பக்கமும் சூழ்ந்திருக்காங்கல்ல, அதுக்கு மத்தியில போய் ரதத்தை நிறுத்து. ஏன்னா அப்பத்தான் நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்க முடியும், எதிர்த்து யார் யார் வந்திருக்காங்க நான் பார்க்குறேன் பார் அப்படின்னு, நான் யார் கூட சண்டை போடணும்னு பார்க்கணும் அப்படின்னு ரதத்தை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னா. அப்பவே ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஒன்று புரிஞ்சுது, என்னமோ நடக்க போகுது, வீராப்பா பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு. எல்லாம் அப்புறம் போய் நிறுத்திட்டாள்.
நீச்சிட்டு இவன் சும்மா இருக்கணும்ல, தூண்டி விடுறாரு. பார், அங்க நிக்கிறவங்களை பார், உன்னுடைய குரு நிற்கிறார், உன்னுடைய தாத்தா நிற்கிறார், இதையும் இவன் சொல்லணும், சும்மா விட்டுடலாம்ல பாருன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தாரு. சண்டை போட வந்துட்டு, எங்க தாத்தா கூடவா நான் சண்டை போட்டு அவரை கொல்ல போறேன், என் மச்சினி இருக்கான், மாமனா இருக்காரு அப்படி பார்த்துட்டே வர்றாரு. தம்பி இருக்கான், அண்ணன் தம்பி, இத்தனையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு கைகளை நடுங்க ஆரம்பிச்சிச்சு. எங்கேருந்து என்னமோ ஆகிப்போச்சு. கிருஷ்ணன்ட்ட சொல்றாரு, என்னால் சண்டை போட முடியாது, எங்க பதி கத்துது, அவசகுணம் பதி கத்துது அப்படிங்கிறான். திடீர்னு என்னமோ ஆகுது, புடி அடிக்குது, இதெல்லாம் சரி பண்ணல அப்படின்ட்டு நியாயம் பேசுறான். ஏப்பா கேசவா, நம்ம சண்டை போட்டோம்னா இளம் விதவைகள் நிறைய பேர் ஆயிடுவாங்க, அவன் செத்து போயிட்டா. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஆசா பாசம் இருக்கத்தான் செய்யும். அவன் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டா என்ன ஆகும், இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஆகி போவோம், குழந்தைகள்லாம் மாறி போயிடும்ல, இந்த சண்டை வேணுமா அப்படின்னு கேட்குறேன். நீ முடிவு பண்ணிட்டு தான் சண்டைக்கு வந்த, இப்போ எதுக்கு இந்த மாதிரி பேசுற? அது தெரியாது. இப்போதான் பேசி கடைசியில் நிறைய உபதேசம் பண்ணார். புரிஞ்சிட்டே வந்தது, புரிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சமாக புரிஞ்சிட்டே வந்தது. கடைசியில் ரொம்ப குழப்பமாயிடுச்சு. சொல்றாரு, கிருஷ்ணா நீ சொல்றதெல்லாம் புரியுற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படின்னா, நீ புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பறாருன்னா, அப்போ வேற மாதிரி சொல்றேன் அப்படின்னு திரும்பி வேற மாதிரி சொல்ல வருவார். அதான் சொல்லி முடிச்சோடனே இவர் சொல்லுவார், நீ இப்போ என்னதான் சொல்ல வர, சண்டை போடு சொல்றியா போட வேணாம்னு சொல்றியா? அது ஒரு குழப்பம். பார்த்தாரு இதெல்லாம் சரிப்படாதுன்ட்டு, கிருஷ்ணா நான் உன் காலில் சரணடைஞ்சிடுறேன், எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு படுதோ அதை எனக்கு சொல்லு, நான் அதை அப்படியே செய்கிறேன், நான் தீர்மானம் எல்லாம் பண்ணுறதை விட்டுட்டேன், சுத்தம். இதுதான் வேணும் இப்போ நமக்கு. நாம தீர்மானம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ என்ன சொல்றியோ சொல்லு, அது பிரகாரம் நடக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் அது எனக்கு எப்படி இருக்கும், நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா? அதுக்குத்தான் நம்ம பையனை நம்ம கையில தலைமை அவர் வச்சிருக்காரு, அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. அதனால பகவான் கையில நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அதை எப்படி ஆட்டுவிக்கிறானோ அப்படி ஆட்டு நம்ம ஆடலாம். அவன் தான் ஆட்டு வைக்கிறான்னு தெரிஞ்சிச்சு, அது போல நம்ம ஆடுவோம். அதை விட்டுட்டு நான் இப்படிதான் ஆடுவேன்னு சொன்னோம்னா தப்பாயிடும். அதனாலதான் இங்க சொல்ல வந்தாரு, இந்த மாதிரி வேண்டாம்னு. பிரம்மங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் தான் ஒரு வகையில தற்சுதந்திரமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நிச்சயமா அது பலன் தராம போகாது, பிரதிபலிப்பு தானே இந்த ஜீவன். அந்த தற்சுதந்திரத்தால் ஜீவன் ஏற்றும் கர்மங்கள் வீண் போக முடியாது, அவைகளுக்கு பலன் உண்டாகியே தீரும். இது கடவுள் ஏற்படுத்தியுள்ள பொது நியதி. இந்த பொது நியதி எல்லாருக்கும் உண்டு. அதனால இப்ப நமக்கு இடையில ஒரு ஆள் இருக்கான், கர்மம் இருக்கு நம்முடையது, கர்மம் செய்கிற நாமும் இருக்கோம், கர்மம் செஞ்சா அதுக்கு பலனும் இருக்குது. ஆனா அந்த பலன் நமக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு ஆள் இடையில இருக்காரு. அது யாரு? கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கு, மேல அந்த உருளையில கவுரி இருக்குது, வாயுவும் இருக்குது, தண்ணி வேணும். எப்படி கிடைக்கும்? ஒரு ஆள் வேணும், சேர்ந்துறவன் வேணும். அதுதான் அது. நம்மகிட்ட கர்மமும் இருக்கு, வினைகளும் இருக்கு. நம்முடைய வினைக்கு பிரகாரம் எந்த பலன் எப்போ எப்படி தரணுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல நாம சொல்லிதான் நீ தான்னு சொல்லிட்டோம்னா இறங்கலாயிடும். நாம ஒண்ணு நினைப்போம், அவர் ஒண்ணு நினைப்பார். அதனாலதான் பழமொழிகள் அப்படி சொல்லி வச்சாங்க. நான் ஏன் அப்படி சொல்லணும்? ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்ற மாதிரி அவங்க செஞ்சுக்கலாம்ல. ஒரு நாள் நடக்காதா அப்படி? நம்ம ப்ரொபோஸ் பண்ண மாதிரி நடந்ததே இல்லையா? அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் ட்ராக்கு, ரயில்வே பாலம் ரெண்டுது. ட்ரெயின் போகணும்னா அது நகரக்கூடாது, அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் போகக்கூடாது, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும். அது மாதிரி நீ சிந்திக்கிறியா,
அதே சின்ன அவரும் சிந்திச்சிருக்காரா? அப்போ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் நினச்சதெல்லாம் சாதிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அது யாரால முடியும் தெரியுமா? நான் நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுக்கு யாரால முடியும்? நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. நாம நினைக்கிறோம்னு சொல்றோம்ல, அது உண்மையில நாமளே கிடையாது. நம்மளுக்குள்ள அவரை வச்சிருக்கோம். அதனால அவர் நினைக்க வச்சாலும் நான் நினைச்சேன். அப்பதான் அவன் சொல்லுவான், அவன் பேச வச்சான் நான் பேசினேன், அவன் சொல்ல வச்சான் நான் சொன்னேன். இவர் சொல்லலை, அதான் பரவல். அதனால அது தப்பாவே ஆகாது, ரெண்டும் இணையுது. அப்ப இவனே இல்லை அங்க. அபிராமி பட்டர் இப்படிதான் சாமியா பார்த்துட்டே இருக்காது. அம்மா எப்படி இருக்காங்க? ஆஹா, பூர்ண நிலவு மாதிரி எவ்வளோ அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா. அவருக்கு பூர்ண நிலவா தெரியுது. அன்னைக்குதான் அமாவாசை. பைத்தியம்னு ஒரு புரளி கலந்து இருக்கு. ராஜா அப்பதான் வந்து டெஸ்ட் பண்றாரு. நீங்க வேணா கேட்டு பாருங்க, தப்பு தப்பா சொல்லுவான் பைத்தியம் அப்படின்னு. ராஜா வந்தாரு. இன்னைக்கு என்ன திதி அப்படின்னாரு. அவர் பார்த்து, திதியா? இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்ட்டா. என்ன அதான் பார்த்துட்டு இருக்காரு. யார் சொன்னது இது? அபிராமி சொல்லல, அபிராமி பட்டதா? அபிராமி சொன்னான். அபிராமி பட்டதை சொல்லல. இன்னைக்கு பௌர்ணமின்னு இவர் சொன்னதா எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இவர் ஏன் சொன்னாருன்னா, அம்மா பௌர்ணமி மாதிரி இருக்கா, அதுதான் சொல்ல வச்சிச்சு. அதனால அவ சொன்னான். அப்ப கேட்குறாரு, இன்னைக்கு அமாவாசையா இருக்கிறப்ப நீ பௌர்ணமி சொல்லிட்ட, உன்னை பாரு என்ன பண்றேன், இன்னைக்கு பௌர்ணமி வரல, உன்னை பாரு என்ன பண்றேன்னு அப்படின்னா. இவன் ஒன்றும் கவலைப்படல. எனக்கு என்ன, நீ தானே சொல்ல வச்ச, நீ காப்பாற்றிக்க ஒன்று. அந்த அம்மா வேற வழி இல்லாம என்னென்னவோ மாயாஜாலம் பண்ணிட்டு நிலவை காட்டி விட்டு. தோடு அதுக்காக தான் போடணும், வேற எதுக்காகவும் போடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தோடு ஏன் போடுறாங்கன்னு தெரியுதா? ஆமா, அதுக்காக தான் போடணும். அதே மாதிரி இப்ப சீசன் ஒண்ணு, மாம்பழம் ஏன் வாங்கணும்னு தெரியுமா? திடீர்னு வீட்டில் சந்தேகப்பட்டு இந்த மாம்பழம் எங்க அப்படின்னு கேட்டா இன்னொரு மாம்பழம் வர வைக்க தெரியணும். அப்படிதான் மாம்பழம் வாங்கணும். கதை தெரியுதா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய சின்னம் நமக்கு இருந்ததுன்னா அங்க என்ன நினைக்கிறோ அது இங்க நினைக்கிறோம். இங்க நினைக்கிறது தனியா ஒரு மனிதன் கிடையாது. இந்த ஜீவத்துவமும் அந்த பிரம்மத்துவமும் இணைஞ்சு இருக்கனால அந்த பிரதிபலிப்பு ஒன்னா போகும். அப்ப நம்முடைய கர்ம வினைகள் தகுந்த மாதிரி அவர் செயல்படுத்தி தருவார். சீக்கிரம் நமக்கு விமோசனம் கிடைக்கும். இதுதான் முதல் குறள் சொன்னது. 3 விஷயம் கவனிக்க சொன்னாரு. கர்மம் தானா வேலை செய்யாது, அது ஜடம். கர்மத்தை பயன் தரக்கூடியதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அவன் வந்து இறைவன். அதனால கர்மமே பயன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஆண்டவன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு 3 பாயிண்டை காட்டி வந்தார். மிச்சத்தை அடுத்த வாரம் தான். சகனாவத்து. ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.